வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். வணக்கங்க. ஒரு நியூ டாப்பிக்கில் திரும்பவும் உள்ளே என்ட்ராயிருக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இது. எல்லாத்துக்குமான டாபிக் நம்பர் சிஸ்டம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. இதில் ஒரு சில ஏரியா இதில் நிறையா பிரித்து பார்த்தா நிறைய பார்க்க வேண்டியது. இது உங்களுக்கு இன்றைக்கி பார்க்குறது டிவிசிபிலிட்டி ரூல்ஸை வச்சு கொஷின்ஸ் போகிறத பற்றி பார்க்க போகிறோம். பட் நம்பர் சிஸ்டம்னா என்னென்னா நம்பர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்பர்ஸ்னுடைய அப்ளிகேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்பர் ரிலேட்டடாக வரக்கூடிய அதெல்லாம் நானே இது ஜம்ப் ஆகிட்டே போகிறேன். எல்சிஎம் ஹெச்எஃப்லாம் இந்த ஏரியாவில் வரக்கூடியதான். ஓகேங்களா? கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர்லாம் இந்த ஏரியாவில் வரக்கூடியதான். இன்னும் ரெலவெண்ட்டான நிறையா எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா நம்பர் சிஸ்டம். இது பெரிய டாபிக், பிரித்து பார்க்கலாம். சரிங்களா? இதை பார்த்தா சிம்பிளிஃபிகேஷனில் அப்ளை பண்ணலாம், சிம்பிளிஃபிகேஷனும் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்பர் சிஸ்டத்தில் தான். சரி, இப்போ டைரெக்டாக நமக்கு கொடுத்துக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு போயிடலாம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், வகுத்தல் விதிகள். ஓகேங்களா? வகுத்தல் விதிகள். ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன பார்க்கணும் அப்படின்றது. 3ஆல் டிவைட் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள், போக சொல்லிடலாம். 2ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன இருக்குண்ணா, கடைசி எண் இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும், இல்லை 0வாக இருக்கணும். ஓகேங்களா? இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும், 0வாக இருக்கணும். சரி, ஒரு எண் 3ஆல் முழுசாக வகுப்படும்னா எல்லா நம்பரையும் கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் வரும் இல்லைங்களா? அதை இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் கூட்டிங்களா வரக்கூடிய நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது 3ஆல் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது 9ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது கடைசி ஒரு நம்பரில் கடைசி 2 இலக்கம் இருக்குது இல்லையா? இதுதான் ஒரு நம்பர்னால் கடைசி 2 இலக்கம். அது 4ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஃபுல்லாக டிவைட் ஆகும். ஒருவேளை கடைசி 3 இலக்கம் 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு. அப்போ 4னுடைய 2, 4 2 8 அப்படின்னா இப்படி கூட மைண்டில் வச்சுக்கலாம். 4க்கு 2னா அதனுடைய 2 மடங்கு 8க்கு 3. சரிங்களா? அது கீழே தான் கொடுத்துருப்பாங்க. சரி, அடுத்தது 5ஆல் வகுப்படுறதுக்கு உங்களுக்கு தெரியும், கடைசி நம்பர் 0 அல்லது 5 எது முடிஞ்சாலும் 5ஆல் வகுப்படும். 6ன்னா என்ன, 2 விஷயம் பார்க்கலாம். எது பார்க்கலாம் அப்படின்னா 2ஆலே டிவைட் ஆகணும். அப்போ 2ஆல் டிவைட் ஆகுனா கடைசி நம்பர் என்ன இருக்கக்கூடாது, 5 இந்த மாதிரி நம்பர்லாம் முடியக்கூடாது, 1 இந்த மாதிரிலாம் முடியக்கூடாது. அதுக்கப்புறம் கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்படணும். அப்போ 2னுடைய கண்டிஷனும் வரணும், 3னுடைய கண்டிஷனும் வரணும். 7ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இது 7ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு அந்த வித்தியாசம் இதெல்லாம் கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதை ஜஸ்ட் படித்து வச்சுக்காங்க. அதாவது யாருன்னா டிஇடி பேப்பர் 1 படிக்கிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 2 ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போகலாம். ஒரு எண் வரிசை கடைசி இலக்கத்தை 2ஆல் பெருக்கி, இது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதை கடைசி நம்பரை 2ஆல் பெருக்கி அதை என்ன பண்ணுவாங்க, ரிமைனிங் இருக்குது இல்லையா நம்பர் 54, அதை 2ஆல் பெருக்கி வரதை கழிக்கணும். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. அந்த நம்பர் 7ஆல் வகுப்படுதான்னு பார்த்தா முழு நம்பர் டிவைட் ஆகும். ஸோ இது டைம் வேஸ்ட்டு. பட் கான்செப்ட் தெரியணும் யாருக்கு, ஆசிரியர் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா, டிஇடி பர்சன்ஸ், அவங்க ட்ரெயின்டு டீச்சர்ஸ்க்கு இது கண்டிப்பாக தேவை. 8ஆல் டிவைட் ஆகிறதுக்கு பாருங்கள், கடைசி நம்பர் 0 3 டிஜிட் இருந்துச்சுன்னா அது 8ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பார்க்குறது. 8ஆல் டிவைட் ஆகிறதுக்கு 9னா அதே தான் நான் சொன்னேன், கூட்டுத்தொகை 9ஆல். 10னா கடைசியில் 0 இருக்கணும். 11னா ஒன்றும் கிடையாது, இந்த பக்கம் வந்தாலும் சரி இந்த பக்கம் வந்தாலும் சரி, ஒன்று விட்ட 1 எண்கள் இருக்குது இல்லையா, அந்த எண்களின் கூடுதல், மீதி இருக்கக்கூடிய நம்பர்னு கூடுதல், இல்லை வித்தியாசம் 0 வரலாம். ஓகேவா? 0 வரலாம், அல்லது என்ன வரலாங்க, 11னுடைய மல்டிபிளாக வரலாம். ஸோ இதெல்லாமே என்னென்னா இந்த கான்செப்ட் வகுத்தல் விதி. 12 அப்படின்னா 3 4, 3னா எல்லாத்தையும் கூட்டணும், 4னா என்னது கூடும் 72. இதெல்லாம் 72னா இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரக்கூடிய. 8 × 9 அடுத்தடுத்த நம்பர் 8 × 9, 9னா 11 × 9, இதெல்லாம் கான்செப்ட் தெரியும். ஸோ அடுத்த ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிறாங்க, ப்ரைம் நம்பர். ஃபைண்ட் த ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரிங்களா? ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு முழு எண்ணில் வர்க்க எண்ணை விட பெரிய எண்ணை காண வேண்டும். சரிங்களா? என எடுத்துக்கொள்வோம். அப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு முழு எண்ணில் வர்க்க எண்ணை விட பெரிய எண்ணை காண வேண்டும் அப்படின்னு கொடுத்துறாங்க. k > √n என்ன எடுத்துக்கொள்ளும். இதில் n என்பதை k-வை விட சிறிய எண்ணால் வகுக்க வேண்டும். அப்போது n என்பது பகா எண் அல்லது பகு எண்ணு தெரியும். இப்போ எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா 191 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாங்க. இது பகு எண்ணா பகா எண்ணான்ட்டு. அப்போ என்னென்னா இந்த 199 அப்படின்றத விட பெரிய வர்க்க எண், 199 பெரிய வர்க்க எண் என்னது, ஸ்கொயர் வேல்யூ சொல்லிட்டு போகணும். சரிங்களா? 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, அதான் அங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க 196. அப்போ இந்த 196ன்றது பகா எண். அப்போ 14னுடைய ஸ்கொயரை விட இந்த ரூட் எடுக்கிறதுனோட இதை விட நான் சொல்லிக்கிற லாஜிக் ஈஸி தான். சரிங்களா? ரூட் எடுத்தால் 14க்கு நியர்பை அப்படிலாம் திங்க் பண்ணாமல் 190 பெரிய
இது என்னது வர்க்க எண் என்னன்னு திங்க் பண்ணால் 14. சரியா? 14 ஸ்கொயர் தான். அப்போ 14 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்ணால் இது வகுத்து பார்க்கணும். அப்படின்னா 14க்கு முன்னாடி இருக்கிறது என்ன 13, அது வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்ணால் வகுத்து பார்க்கணும். அப்போ வகுக்கிறீங்க அப்படின்னா சரிங்களா, எந்த எண்ணாலும் வகுபடலைன்னா அது பகா எண். இந்த கான்செப்ட் இதெல்லாம் டிஇடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா. சரியா? அருமையான விஷயம் கொடுத்துருக்குறோம், மறக்காமல் படித்து பாருங்கள் இதில். சரியா? ஆல் பிரைம் நம்பர் இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பேப்பர் 1க்கு கம்பல்சரி வரும். நமக்கு டிஎன்பிசி போலீஸு இவங்கெல்லாம் இந்த பேசிக்லேருந்து தான் நீங்கள் போகணும். சும்மா எடுத்தோடனே என்னது ஷார்ட் ட்ரிக் போகிறேன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்குது? 100 வரைக்கும் 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் எத்தனைங்க? சரிங்களா, 25. எவ்வளோ இருக்குது? 25 மொத்தமாக. அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. 1லேருந்து 20 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் அதை எழுதியிருக்கிறாங்க. 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் அதை எழுதியிருக்கிறாங்க. 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் 25 எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா பிரைம் நம்பர் அப்படின்றது நல்லா பாருங்கள், இங்கே எழுதியிருக்கிறாங்க. நான் இதை வச்சு சொல்லிடுறேன். பிரைம் நம்பர் ஃபஸ்ட் என்னதுன்னா 2. முதல் பிரைம் நம்பர் என்னது? பகா எண் என்னன்னா 2. அப்போ 1ன்றது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்போ 2 பிரைம் நம்பர்னா 2னுடைய மடங்கு மல்டிபிள் பிரைம் நம்பர் வராது. அப்போ 2 1s are 2 மட்டும்தான். அதுக்கப்புறம் 2 2s are 4, 2 3s are 6 எதுவுமே வராது. அப்புறம் அடுத்தது எது வருங்க? 3. அப்போ 3னுடைய மல்டிபிள் வராது. அடுத்தது 5னுடைய மல்டிபிள் வராது. 7னுடைய மல்டிபிள் வராது. ஓகேவா? இன்பிடிவில் சொல்லி பாருங்கள். 3க்கு அடுத்து 4 அது 2னுடைய மல்டிபிளாக அதனால் வரல. 5க்கு அப்புறம் 6 3னுடைய மல்டிபிளாக இருக்குது, 2னுடைய மல்டிபிளாக இருக்குதா வராது. அப்போ 7 8 வருமா? வராது. 2னுடைய மல்டிபிள். அப்போ 11 13 போய்க்கலாமா? சரி, இப்படி போகும்பொழுது இதெல்லாம் சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது 2 டிஜிட்ஸில் வருது, 3 டிஜிட்ஸில் போகும் இல்லைங்களா? அப்போ அதில் பாருங்கள், யூனிட் டிஜிட் கடைசியாக இருக்கிற நம்பர் என்னென்ன முடியுது? 1 3 7 9 ரிப்பீட்டடாக அதே தான் வரும். அப்போ பிரைம் நம்பர்னுடைய எண்டு டிஜிட் கடைசி இலக்கம் என்னன்னு முடியும்னா 1 இல்லை 3 இல்லை 7 இல்லைன்னா 9. ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு 100லேருந்து 120 பிரைம் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா அடுத்தது நீங்கள் என்ன திங்க் பண்ணணும்? 101 வருமா? 103 வருமா? 107 வருமா? சரிங்களா? 109 வருமா? 111 வருமா? 113 வருமா? 117 119 இவ்வளோ தான் திங்க் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் எது பிரைம் நம்பர் அப்படின்றத திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின்ஸ் என்ன இது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ்? அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி என்னென்ன கமெண்ட்டில் போடுறீங்களா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும்? சரி, இங்கே பாருங்கள், 241. இப்போ 241 பிரைம் நம்பராக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ 15 ஸ்கொயர் எவ்வளோ? 225. 16 ஸ்கொயர் எவ்வளோ? ஓகேங்களா, 256. அப்போ 256 இதை விட பெரிய நம்பர். அப்போ 16க்கு முன்னாடி இருக்கிற பிரைம் நம்பரால் டிவைட் பண்ணி பாருங்கள். 16க்கு முன்னாடி என்னது பாருங்கள், என்ன இருக்குது? 16க்கு முன்னாடி 13 வரைக்கும் எடுத்துக்கணும். 2 3 5 7 11 13 17. சரிங்களா? வாய்ப்பாடில் செக் பண்ணும். இது 2ஆல் டிவைட் ஆகாது, இது 3ஆல் டிவைட் ஆகாது, இது 5ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. இப்போ 7ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறீங்க. 3 21, மீதி என்ன வந்திருக்கும்? 3 31 டிவைட் ஆகாது. 11ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகாது. 11 2 22, மீதி என்ன வந்திருக்கும்? 31 ஆகாது. 13ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ இதான் செக் பண்ணணும் நம்ம. இப்போ 241 டிவைட் பை 13 என்ன வந்திருக்கும்? ஒரு டைம்ஸ். சரிங்களா? இப்போ மீதி என்ன வந்திருக்கும்? 111. சரிங்களா? 13ஓட என்ன மல்டிபிள் பண்ணால் 1ன்னு முடியும். 7ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும் தான் 1ன்னு முடியும். என்னதுங்க? 91. அப்போ கண்டிப்பாக இல்லை. அடுத்தது என்ன செக் பண்ணணும்? 17ஆல் செக் பண்ண என்ன இருக்கும்? ஒரு டைம் போட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 + 7 71. சரிங்களா? அப்போ எதோட பெருக்கணும்? 3 பெருக்கலாம், இல்லை 13 பெருக்கலாம். வேறு ஏதாவது பெருக்கணும் முடியுமா? முடியாது. அப்போ கண்டிப்பாக 241 பிரைம் நம்பர். சார் இவ்வளோ செக் பண்ணுமா? ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. நீங்கள் செக் பண்ணுற வேகம் அதிகமாக இருக்கணும். சரிங்களா? சரி, அப்போ 400க்கும் 600க்கும் இடையில் 5 என்ற எண் முதல் இலக்கமாகவோ கடைசி இலக்கமாகவோ அல்லது கடைசி இலக்கமாகவோ வரும் அப்படின்னு கொஷின் கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? 400க்கும் 600க்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் லெவலில் கொஷின்ஸ் தான். நீங்கள் இதை எப்படி கவுண்ட் பண்ணலாம்? கவுண்டிங் மெத்தட் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க? முதல் இலக்கமாகவோ அல்லது கடைசி இலக்கமாகவோ. அப்போ உங்களுக்கே தெரியும் 405. ஓகேங்களா? 400 to 500. சரிங்களா? 499 கூட வச்சுக்காங்க. அடுத்தது
500 to 599 இதை எடுத்துக்காங்க. சரிங்களா? கடைசி இலக்கமாக, அதாவது டிஜிட் மட்டும் எண் மட்டும்தானே கேட்குறாங்க. ஹவு many numbers between நம்பர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 405 என்ன வந்திருக்குங்க? அடுத்தது 405க்கு அடுத்தது வேறு என்ன வந்திருக்கும்? 415, 425, 435, 445, 455. கரெக்டுங்களா? ஸோ இதை மாதிரி 465, 475, 485, 495. கரெக்டுங்களா? நான் கவுண்ட் பண்ண சொல்லி இருக்கிறது 5 முடிகிறது, முன்னாடியோ பின்னாடியோ முடியக்கூடிய நம்பர். அப்போ 400லேருந்து 500 வரைக்கும் நான் எடுத்துக்கிற போகிறேன், 499 வரைக்கும். ஸோ அப்போ பாருங்கள், இதிலேருந்து எடுத்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரி, ரிமைனிங் இருக்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கும் 450 எடுத்துக்கலாமா? முதல் இலக்கமாவோ கடைசி இலக்கமாவோ தான் அவன் எடுத்துக்க சொன்னான். முதல் இலக்கமாவோ கடைசி இலக்கமாவோ தான் அவன் எடுத்துக்க சொன்னான். ஓகேங்களா? இப்போ கடைசி இலக்கத்தில் எல்லாம் எழுதிட்டான். முதல் இலக்கமாக வருமா? இதில் எல்லாம் மிடில் தான் வருது. சரிங்களா? அப்போ இதில் என்ன வந்திருக்குது? உங்களுக்கே பார்த்தா 11 தெரியுதுங்களா? 11 இருக்குது. வேறு ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்தது 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 100 வரும். அப்போ 100 + 11 என்னங்க? 111. அப்படியா? இங்கே 110 தான் இருக்குது, 111 இல்லை. ஸோ அப்போ 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு 500, 501, 502, 503, 509 அப்படின்னு போகும். 510, 511 இதில் எல்லாம் முதல் இலக்கம் இருக்குது. சரிங்களா? 550 முதல் இலக்கம் வருது இல்லையா? 550 முதல் இலக்கம் வருது. அப்போ இதில் எங்கே மிஸ் ஆகுது? ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. என்ன நம்பர் மிஸ் ஆகுது? சரிங்களா? செக் பண்ணலாமா? 550, 549, சரிங்களா? 551. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வருது. 600க்கு முன்னாடி வரைக்கும் 500 சம்திங்கில் வருது. ஓகேங்களா? அப்போ 110 தான் எங்கள் ஆன்சர் இருக்குது. 110 111 கமெண்டில் போடுங்க. சரிங்களா? சரி, இப்போ டைம் நாம ஆகுது, அதனால் மூவ் பண்ணுறோம். சரி, அடுத்த ஒன். கீழ்கண்டவற்றில் 3ஆல் வகுபடாத எண். 3ஆல் வகுபட்டுனா என்ன பண்ணும்? 5 + 4 + 1 + 3 + 6 + 2. ஸோ இந்த எல்லா டிஜிட்டையும் சம் பண்ணணும். சம் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். 9 10, ஓகேங்களா? 10 19 21. கண்டிப்பாக அது 3ஆல் டிவைட் ஆகும். இது 3ஆல் வகுபடாத எண் கிடையாது, 3ஆல் வகுபடும். அடுத்தது 4 + 8 + 9 + 6 + 2 + 5 + 8. சரிங்களா? இதை கூட்டலாம். 12 இப்படி கூட்டிக்கலாம். 20 இப்படி கூட்டினா அதாவது 10 20. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்தது வேறு என்ன இருக்குது? 29 29 34 29 34 42. இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 79 7 + 9 + 6 + 5 + 8 + 4 + 6. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணுவேன்? இது ஒரு 10, இது ஒரு 13, 23, 29, 38, 45. இதுவும் டிவைட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக எது டிவைட் ஆகாது? இதான் டிவைட் ஆகாது. ஓகேவா? கிளியரா? சரி, அடுத்தது இந்த நம்பர் டிவைட் ஆகுமா? எதால் டிவைட் ஆகுமா? 9ஆல் டிவைட் ஆகுமா? அந்த இடத்துல என்ன எண் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? அந்த இடத்துல என்ன எண் வரும்? அப்போ இதெல்லாம் கூட்டினா எதனுடைய மடங்காக இருக்கணும்? 9னுடைய மடங்காக இருக்கும். சரி, இதெல்லாம் கூட்டுறீங்க எவ்வளோ? 10 19. ஓகேங்களா? இப்போ 19 + ஒரு நம்பர் இருக்கும், அதை கூட்டினா 9ஆல் டிவைட் ஆகும். இங்கே இருக்கிற நம்பரில் ஏதோ ஒன்று திங்க் பண்ணால் ஈஸியாக போயிடும். சரிங்களா? 19 2 போட்டால் வாய்ப்பு இல்லை, ஏன்னா 21 தான் வரும். 5 போட்டால் 24 வாய்ப்பு இல்லை. 9 போட்டால் 26 வாய்ப்பு இல்லை. 8 போட்டால் சரிங்களா 27. ஓகேங்களா? 27 9ஆல் டிவைட் ஆகும் 3 டைமு. அப்போ எக்ஸாக்டாக என்ன ஆன்சர்? 8 தான். அடுத்த கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். மூணாவது கொஸ்டின் இதுவும் 9ஆல் வகுப்படுமா? இல்லை, மூணாவது கொஸ்டின் தான் இப்போ போட்டோம் நம்ம. கரெக்டுங்களா? 3 தான் நம்ம போட்டோம். இப்போ 4வது கொஸ்டின் பார்க்கணும். 4வது கொஸ்டின் 4ஆல் வகுப்படுறது ரொம்ப ஈஸி தான். அப்போ 4ஆல் வகுப்படுறது லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து 4ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த கடைசி 2 டிஜிட் கண்டிப்பாக 2 டிவைட் ஆகும்.
அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ 2 இருக்கக்கூடிய ஆப்ஷன் மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ 2 இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னது 3, அதுக்கப்புறம் என்னது 4 செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணவே வேண்டாம். இப்போ 3 86 கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகாது. சரி 4 68 டிவைட் ஆகுதா? ஆமாம் ஆகுது. அப்போ 2 4 ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டே வரும்னு நினைக்கிறேன். ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் 8ஆல் வகுப்படணும். அப்போ கண்டிப்பாக லாஸ்ட் 3 டிஜிட் அதில் தான் ஒரு நம்பர் தெரியல நமக்கு. சரி, அப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். 612 டிவைட் ஆகுமா? 622 டிவைட் ஆகுமா? நடுவில் போட்டுக்கணும். 632 டிவைட் ஆகுமா? 642 டிவைட் ஆகுமா? இதை பார்த்தோன்னே தெரியுது. 8 8 64 மீதி 2 வருது, இது வராது. சரிங்களா? அப்படியே அப்போ கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். சரி, இப்போ இங்கே சரி இதே செக் பண்ணிகிட்டே போகலாம். என்னதாங்க 7 8 56 8 8 64 வராது. ஓகேங்களா? 8 8 64 வராது, அதை விட சின்னதாகுது. அப்போ 7 8 56 7 8 56 மீதி என்ன வந்திருக்கு? 7 2 9 8 72. அப்போ என்னது 632. எங்கேப்பா முடிஞ்சுக்குது? சரியா? 632 கரெக்டாக வரும். அப்போ 3ன்னு போட்டால் தான் வரும். ஆன்சர் 3. அடுத்தது 6வது கொஷின். 6வது கொஷின் என்னது? 11ஆல் டிவைட் ஆகணுமா அப்படின்னு தானே கேட்டுக்கிறான். 13. பாருங்கள், இந்த வியூ என்னால் பார்க்க முடியல, நல்லா கிளேர் அடிக்கிறதுக்கு வியூ பார்க்க முடியல. பட் இருந்தாலும் கொஷின்ஸை பார்த்தோன்னே வகுப்படக்கூடியதா அப்படின்னு நான் ரஃபாக திங்க் பண்ணுறேன். ஏன்னா மைண்ட் அப்படி தான் கால்குலேட். ஆனால் நீங்கள் அப்படி டிஎன்பிசியில் மட்டும் அப்படி டிஎன்பிசியோ டிஆர்பியில் எதிரி எக்ஸாம் எழுதும்போது அப்படி படிக்காதீங்க, முழுவதும் படிங்க. அல்ல நான் என்ன சொல்லலாம், எதிர்மறை வாக்கியமாக கூட கொடுத்துடலாம். சரி, அது இப்போ 11ஆல் டிவைட் ஆகணுமா? 8 + 4 1 விட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 8க்கு அப்புறம் 4, அடுத்தது 2, அடுத்தது 1. இதை மைனஸ் பண்ணணும். மீதி இருக்கிற நம்பரினுடைய கூடுதல் 9 5 கரெக்டாக. அடுத்தது 3 4. இது 0 இல்லை 11 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். இப்போ என்னது 8 நாங்க 12 12 14 15. மைனஸ்ன்றதெல்லாம் இல்லை, டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறீங்க. ஓகேங்களா? அப்போ பார்க்குறீங்க 9 14 18 21. எவ்வளோப்பா வரும் டிஃப்ரென்ஸு? 6. அப்போ கிடையாது. அடுத்தது என்ன வருங்க? 1 + 5 + 7 + 3 கரெக்டாக அங்கே பார்த்து அப்படியே எழுதிட்டேன். அடுத்தது 2 + 6 + 8 ஓகேங்களா +0 என்ன வந்திருக்கும்? 7 3 10 16. இங்கே என்ன வந்திருக்குது? 10 16. எக்ஸாக்டாக 0. செகண்ட் ஆப்ஷன். இங்கே 3 4ன்னு போயிருமோன்னு திங்க் பண்ண ஆன்சர் ஈஸியாக வந்துச்சு. அப்போ 13ஆல் வகுப்படக்கூடிய மிக குறைந்த மதிப்பு. ஓகேங்களா? இதுக்கு இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு 7வது கொஷின் கொஞ்சம் தடவை பாஸ் பண்ணி பார்க்குறீங்க, அப்படியே ஆன்சர் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எழுதுறத பார்க்குறீங்க. அப்போ 11ஆல் 8 + என்ன வந்திருக்கும்? 8 + 3 + அடுத்தது 5 + 6. ஃபஸ்ட்டு இது எழுதிட்டேன். 2வது இதில் தான் வருது 6 2. அந்த ஆஸ்ட்ரிக் இருக்கிறது 2வது இதில் தான் வருது. சரி, இப்போ இங்கே கூட்டினா என்ன வந்திருக்குது? 11 11 22. அப்போ கண்டிப்பாக இதை கழிக்கிற மாதிரி வருது. இல்லைனா 22 வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? வராது. ஏன்னா இங்கே வந்து 8க்குது. அப்போ 11 வரதுக்கான வாய்ப்பு உண்டு. 22ல் 11 போச்சுன்னா 11ன்னு வரலாம். ஓகேங்களா? அப்போ என்ன இருக்குது ஆன்சர்? 3 தான். ஓகேவா? கிளியரா? 3 தான். சரி, இந்த 8வது சம்மே உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். பட் போட முடியுமான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணணும். சார் இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டானா கண்டிப்பாக டைம் நம்ம கன்சியூம் பண்ணணும். சரிங்களா? எடுத்துக்கோ. 3ஆல் வகுப்படக்கூடிய எண் 9ஆல் வகுப்படாது. முதல்ல எல்லாத்தையும் கூட்டிக்கணும். எழுதியே காட்டிடுறேன். இதை கூட்டுறீங்களேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்துருக்கு? 3 3 9. கண்டிப்பாக இது 3ஆலையும் வகுப்படும். அதுக்கப்புறம் 9ஆல் வகுப்படாது. சரிங்களா? அப்போ 3ஆல் வகுப்படுறதை எடுத்துக்கணும், 9ஆல் வகுப்படாததை எடுத்துக்கணும். சரிங்களா? இது 3ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும். அடுத்தது 2 + 3 + 4 + 3. சரிங்களா? அடுத்தது கூட்டினா என்ன வந்துருங்க? 3 + என்ன வந்துருக்கோம்? 5 5 4 9 12. இது 12 3ஆல் வகுப்படும், ஆனால் 9ஆல் வகுப்படாது. அப்போ இதையும் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது 3 + 4 + 7 + 4. இதை கூட்டினா என்ன வந்திருக்கோம்? 8 7 15 18 18 3ஆல் வகுப்படுது, அதையும் எடுத்துக்கோம். 9ஆல் வகுப்படாததை எடுத்துக்கணும். ரெண்டுக்கும் இதே கம்பைன் இதாகிட்டு தான் வந்து 4 + 1 + 3 + 1 என்ன வந்திருக்கும்? 9ஆல் வகுப்படுது. பட் 3ஆல் வகுப்படக்கூடிய எண் மற்றும் சொல்லிட்டான். அப்போ இதை எடுத்துக்கூடாது. ரெண்டு கான்செப்டையும் அது வேலை செய்யணும். 3ஆல் வகுப்படணும், அப்புறம் 9ஆல் வகுப்படக்கூடாது. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அந்த ஆப்ஷன் வராது. 5 + 8 + 6 என்ன வந்துருங்க? 7 15 15 21. 3ஆல் வகுப்படுது, ஆனால் 9ஆல் வகுப்படாது. 5 + 3 + 4 + 0 ஓகேங்களா? 8 12 கண்டிப்பாக 9ஆல் வகுப்படாது.
ஓகேங்களா? சரி, 6 + 3 + இது பார்த்தாவே தெரியுது. 6 + 3 + 3 + 6 18. கண்டிப்பாக இதை எடுத்துக்க முடியாது, ஏன்னா 9ஆலையும் வகுப்படுது. ஓகேங்களா? அடுத்தது 7 + 3 + 4 + 7 என்ன வந்துருக்குங்க? 21. இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ அடுத்து இன்னொன்று போட்டுடலாம். 8 + 1 + 1 என்ன வந்துருக்குங்க? 9 10 15. இதை எடுத்துக்கலாம். அடுத்தது 9 + 2 + 7 + 6 என்ன வந்துருக்கும்? 18 6 24. அப்போ இதையும் எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை நம்பர் தான் எடுத்துக்க மாட்டோம்? 2 நம்பர் எடுத்துக்க மாட்டோம். அப்போ 2 நம்பர் எடுத்துக்கலன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது? 4 5 6 7 8 9 10. 10ல் 2 நம்பர் எடுத்துன்னா 8 இருக்குது. அப்போ நன்னா பீஸ் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் இது பாருங்கள். புக் கொஷின்ஸ். இது வந்து புக்கு, உங்களுடைய 6வது புக் கொஷின்ஸ். இந்த எண் வந்து 2ஆல் 3ஆல்னா இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 2ஆல் டிவைட் ஆகும் தான் கடைசி நம்பர் ஈவன் நம்பரு இல்லைன்னா 0ன்னு இருக்கும். 3ஆல் டிவைட் ஆகுனா எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். இந்த 6th கொஷின்ஸ். இதுவும் பாருங்கள். ஒரு நம்பர் 72ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது 8ஆலையும் டிவைட் ஆகணும், அடுத்தது 9ஆலையும் டிவைட் ஆகணும். அப்போ தான் 72 நமக்கு கிடைக்கும். அப்போ 4 + 2 + 7 4 + 2 + 5 + 7 + 3 + அந்த நம்பர் தெரியல. சரி, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்னப்பா வரும்? இது எல்லாத்தையும் கூட்டினா 4 2 9 11 கரெக்டாக 18 21. சரியா? ப்ளஸ் ஆஸ்டிக். இப்போ 21ஓட என்ன கூட்டினா 9ஆல் டிவைட் ஆகும். கடைசி நம்பர் என்ன நம்பர் இருந்தால் 8ஆல் டிவைட் ஆகும். நல்லா திங்க் பண்ணி பாரு. கடைசி நம்பர் இந்த 3 இருக்குது. 3 பக்கத்தில் 4 இருந்தால் 34. சரி, 3 நம்பர் எடுத்துக்கணும். 7 3 4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் என்ன பண்ணிக்கலாம்? 9ஆல் டிவைட் ஆகிறத எடுத்துக்கலாம். 21 + 4 இங்கே 4 போட்டால் 25 வராது. அடுத்து 5 போட்டால் 26 வராது. 6 போட்டால் 27. அப்போ 6 போடலாம். 6 போட்டால் 27ன்னு வருது. அப்போ அந்த இடத்துல 6 வரலாம். 7 போட்டால் வராது. அப்போ 6 தான் ஆன்சர். ரெண்டுமே ஈஸியாக இருக்குது. 2 நம்பர் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அது வந்து 8ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். சரி, அடுத்த கொஷின்ஸ். 99ஆல் இது நீங்கள் போடலாமா? ஐடியா மட்டும் சொல்லிட்டா என்ன சொல்லலாம்? 99 எப்படி பிரிக்கலாம்? 9 × 11. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். ஃபஸ்ட் இதில் ஏதாவது எலிமினேட் ஆகலாம். கூட்டி பார்த்தா என்ன வந்திருக்கும் பாருங்கள். 8 15 17 21 25. இது 9ஆல் டிவைட் ஆகாது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் 1 + 3 + 5 7 9 2. ஓகேங்களா? 27. அப்போ கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 1 விட்டு 1 செக் பண்ணணும். செக் பண்ணால் வந்திருக்கு 15. இதை செக் பண்ணால் வந்திருக்குது 12. கண்டிப்பாக கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ 3வது ஆப்ஷன் வந்துட்டோம். ஆன்சருக்கு நெருங்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன வந்திருக்கும்? இதை கூட்டினா 10 10 20 27 கண்டிப்பாக வருது. ஓகேங்களா? 9ஆல் டிவைட் ஆகுது. இப்போ இந்த நம்பர் எடுத்துகிட்டா என்ன வந்திருக்கும்? 9 9 18. இது என்ன வந்திருக்குது? 5 9 என்ன வந்திருக்கும்? 18க்கு 9 போச்சுன்னா 9ன்னு வருது. அப்போ கிடையாது. அப்போ டி ஆப்ஷன் தான். இருந்தாலும் செக் பண்ணிடலாம். இவ்வளோ வரைக்கும் போட்டோம், கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடலாம். கூட்டினா என்ன வந்திருக்கும்? 4 + 3 7 9 16 17 18. கரெக்டு தான். டிஃப்ரென்ஸ் இது 9 இது 9. டிஃப்ரென்ஸ் வந்து 0. ஓகே, அப்போ எந்த ஆப்ஷனு? டி ஆப்ஷன். சரிங்களா? அப்போ வேகமாக செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. நல்லா ஞாபகம். ஈரிலக்க எண்ணை இடமாற்றம் செய்யும்பொழுது அடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டேன். ஈரிலக்க எண்ணை இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு சரி ஏதோ ஒரு ஈரிலக்க எண் எழுதுகிறேன். புதிய எண் மதிப்புடன் பழைய எண்ணை கூட்டும் பொழுது அதன் மொத்த மதிப்பு எந்த எண்ணால் வகுப்படும்? சரிங்களா? சரி, நானே எடுத்துக்கிறேன். 21 ஒரு ஈரிலக்க எண். இதை இடமாற்றம் பண்ண என்ன ஆயிரும்? 12000. 35 நானே எடுத்துக்கிறேன். இதை மேடம் இதை அப்படியே மாற்றினா இடம் மாற்றம் அப்படின்னா என்னது? யூனிட் டிஜிட்டு 10 டிஜிட்டுக்கு வந்துடும், 10th டிஜிட்டு யூனிட் டிஜிட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ இதை ஆட் பண்ண என்னப்பா வந்திருக்கும்? 33. இதை ஆட் பண்ண என்னப்பா வந்திருக்கும்? 88. நீங்களே பார்த்துக்கங்க. 55 55எல்லாம் மாற்றினா சேமாக தானே இருக்கும். 41 + 14 என்ன வந்திருக்கும்? 55. அப்போ எதால் டிவைட் ஆகும்? 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஷின்ஸ் லாஜிக்கலாக திங்க் பண்ணி போகிறது. சரி, அடுத்த கொஷின்ஸ். 342
ஆள் வகுக்கும் பொழுது என்னதுப்பா ஒரு குறிப்பிட்ட எண்ணை 342 ஆல் வகுக்கும் பொழுது மீதி 47 கிடைக்கிறது. உங்களுக்கு எழுதி ஒரு ஐடியா சொல்லலாம். குறிப்பிட்ட எண் என்னன்னு தெரியல, எக்ஸ்னு வச்சுக்கலாமா? இது எதால் டிவைட் பண்ணுறோம்? 342. அப்போ இந்த எண் பெருசு 342 விட. முதல்ல எத்தனை முறை வகுக்கிறீங்க, எத்தனை முறை போடுறீங்க? ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணை 342 ஆல் வகுக்கும் பொழுது எத்தனை டைம்ஸ் தெரியல, ஓகேங்களா? போட்டு கீழே ஒரு நம்பரை போட்டு டிவைட் பண்ணால் மீதி எவ்வளோ கிடைக்குதான்? 47. இதே எண்ணை 19 ஆல் டிவைட் பண்ணால் அப்போ கண்டிப்பாக நீங்கள் எப்படி போடுவீங்க? ஒரு சாதாரண ஒரு நம்பர் இருக்குது, ஒரு 25 இருக்குது, ஓகேவா? 3 ஆல் வகுக்கிறேன், சாரி 3 ஆல் வேணாம், 7 ஆல் வகுக்கிறேன் அப்படின்னு போகிறீங்க. மீதி என்னப்பா வருது? 7 இருங்க, 3 7 21, மீதி எவ்வளோ வந்திருக்கும்? 4. ஸோ இதே 25, ஓகேங்களா, 3 ஆல் வகுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா எத்தனை முறை போடுவீங்க? 8 24, மீதி என்ன வந்திருக்கும்? 1. அப்போ அதான் அவன் சொல்லிக்கிறான், 25 7 ஆல் வகுக்கும் பொழுது 4 கிடைக்குது. அப்போ 3 ஆல் வகுத்தா என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே மீதி என்ன வந்துக்குதோ அந்த எண்ணு இந்த வகுக்க சொல்லக்கூடிய எண்ணை விட சின்னதாக இருக்குதா? அப்போ டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், இந்த மீதி வச்சே இந்த 3 வகுக்கலாம். மீதியெல்லாம் ப்ராசஸ் முன்னாடியே பண்ணிட்டோம். அப்போ 4 எடுத்து 3 ஆல் வகுத்தா, அதை இங்கே கொடுத்துக்கிறாங்களே, அந்த 3 ஆல் வகுத்தா என்னங்க, ஒவ்வொரு 3 மீதி என்ன வந்துருக்குது? அதே தான் நமக்கு கிடைக்குது. இதே லாஜிக் அப்படியே அப்ளை பண்ணிட்டு போங்க, ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ 342, ஓகேங்களா, ஏதோ ஒரு எண்ணால் வகுத்தா மீதி எவ்வளோ கிடைக்குது? 47. இப்போ இந்த 47 கண்டிப்பாக இப்போ ஒரு எண் வகுக்க சொல்கிறாங்க இல்லையா, அதை விட பெருசு இல்லையா? அப்போ டைரெக்டாக அந்த 47 எடுத்து இந்த 19 ஆல் டிவைட் பண்ணுங்கள், மீதி என்ன கிடைக்குதுன்னு சொல்லிடலாம். எத்தனை முறை போடலாம்? 2 முறை போட்டால் 38. மீதி என்ன வந்திருக்கும்? சரிங்களா, 7 வரணும் இல்லையா? 9. இது என்ன வந்திருக்கும்பா? 9. ஆன்சர் பாருங்கள் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன். சரி, அடுத்தது 14வது கொஷின்ஸ். 14வது கொஷின்ஸ் என்ன வரும்? ஒரு குறிப்பிட்ட எண்ணை 290, அதே கான்செப்ட் தான், 75 கிடைக்குது. அந்த 75 எப்படி எழுதலாம்? 37 ஆல் வகுக்க சொல்கிறாங்க. 37 எத்தனை முறை போடலாம்? 2 முறை போட்டால் 74. மீதி என்னது? 1. ஓகே, கிளியர்? சரி, அடுத்தது 1500, சரி பாருங்கள், சூப்பராக படிக்கிறேன். 15968 என்ற எண்ணை ஒரு குறிப்பிட்ட எண்ணா ரிப்பீட்டட் 89 மீதி ஈவு இல்லை, இது என்ன கேட்டுக்கிறாங்கன்னா வகுபடும் எண், டிவைசர் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட அந்த 15968 என்ற எண்ணை எந்த எண்ணால் வகுக்கிறேன்னு நமக்கு தெரியல, எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஈவு என்னது? 89. சரிங்களா, மீதி என்னது? 37. இந்த வகுபடும் எண் தமிழில் சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, வகுக்கிற எண், வகுக்கும் எண், டிவைசர், அதோட ஈவு பெருக்கிக்கணும், மீதி இருக்கக்கூடிய நம்பரை கூட்டிக்கணும். இதுதான் வகுபடும் எண். தட் மீன்ஸ் டிவிசிபிலிட்டி, சரி டிவைசரை கண்டுபிடிக்கிறது. டிவைடிங் நம்பரு அதோட குவாஷனோட மல்டிபிள் பண்ணி ரிமைண்டர் ஆட் பண்ணலாம். இப்போ ரிமைண்டர் இவனே சொல்லிட்டான், வகுக்கும் எண் தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஈவி எவ்வளோன்னு கொடுத்துக்கிறாங்க? 89. மீதி எவ்வளோ அவனே சொல்லி வச்சுக்கிறான், 37. வகுபடும் எண் என்ன? 15968. சரிங்களா, இங்கே எழுதிக்கிறதா மேலே திரும்பவும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். திரும்ப இங்கே மேலே பாருங்கள், எக்ஸுன்னா 89x அப்படின்னு எழுதிக்கலாமா? 89x இஸ் ஈக்குவல் டு 37 அந்த பக்கம் போகுது, மைனஸ் பண்ணுறோம். 15900 அப்படி நிறுத்திட்டு 68ல் 37 போச்சுன்னா என்ன வந்திருக்கும்? 31. கரெக்டாக, 68ல் 37 போச்சுன்னா 31. இப்போ எக்ஸ் டிவைடட் பை 15931 டிவைடட் பை 89. நீங்கள் நல்லா லாஜிக் பாருங்கள், இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரப்போகுது. ஆனால் இந்த 9ஓட எந்த நம்பர் எடுத்து போயிருக்குன்னா 1ன்னு முடியுன்னு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இங்கே 8ன்னு முடியுது, இந்த 9 8 மல்டிபிள் பண்ணி பாருங்க, 9 8 72, மேலே 1ன்னு தான் இருக்குது. அப்போ இது வராது. 9 9 81 வரலாம், 9 45 வராது, 7 9 63 வரும். அப்போ ஆன்சர் என்னது? 179. இதெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூட தேவையில்லை, பக்கத்தில் ஆப்ஷன் வச்சே போட்டுக்கலாம். ஓகே சரி, அடுத்த சம் 16வது. மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிழுக்க பகாயன். பகாயன்லப்பா, அப்போ பகாயன் எதில் ஸ்டார்ட் ஆகுன்னா 2 3 5 7 2 டிஜிட்டில் ஆரம்பிக்கிறது இல்லை, இதில் 11 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 11 பார்க்குறீங்க. அப்போ இது வராது. பக்கத்தில் இருக்கிற நம்பரு 99, பகாயன்னா கிடையாது, அது பகுயன். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னது? 11,97.
ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. இதெல்லாம் டெட்டுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் கேட்கலாம். சரி, அடுத்தது 1வது இலக்க எண் அப்படின்னா என்னென்னா, இந்த நம்பர் எல்லாத்தையும் பெருக்கி முடித்த பிறகு கடைசியாக வரும் லாஸ்ட்டில். இது 1வது டிஜிட், 10வது டிஜிட், 100வது டிஜிட், அதாவது 1s, 10s, 100s வரும். சரிங்களா? இப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சிட்டு போகலான்னா, எல்லாத்துலேயும் 1s எடுத்துக்காங்க. 274 1s என்னதுன்னா 4, அதில் என்னதுன்னா 318 8, அதில் என்னது 7, இதில் என்னது 3. சரியா? இதை 2 மல்டிபிள் பண்ணுங்கள் 32, இதை 2 மல்டிபிள் பண்ணுங்கள் 21. இதில் 1s என்னது, இதில் 1s என்னது 2, 2 × 1 எவ்வளோ 2. அப்போ இதனுடைய 1வது இலக்க எண் பெருக்கி முடிச்சா கடைசியில் என்ன முடியும்னா 2ன்னு முடியும். பெரிய நம்பர் வரும், கடைசி டிஜிட் என்ன வரும்னா 2ன்னு முடியும். ஓகே, அடுத்தது 18வது கொஷின்ஸ். எது பொருந்தும்னு கேட்டுக்கிறாங்க. என்ன பொருந்தும்? 1வது இலக்க எண் பொருந்தும். ஏன்னா 1வது இலக்க எண் அவனே கொடுத்துட்டான் 2ன்னு வருமா. பெரிய நம்பர் கடைசி நம்பர் என்ன வருங்க 2ன்னு வருமா. சரி, இதில் 1வது இலக்கம் என்னது 9 எடுத்துக்கலாம். அதில் 46 தானே 6 எடுத்துக்கலாம். அதில் ஸ்டாரு என்னன்னு தெரியல, அதில் 4. சரியா? சரி, இப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, இது 2யும் பிரிக்கிறோம். 9 54, அதில் 4 தான் 1வது இலக்கம், அதை எடுத்துக்காங்க. இந்த 4ஓட 4 இன்ட்டு ஆஸ்ட்ரிக் இருக்குது. இந்த பெரிய நம்பர் கடைசியாக 2ன்னு முடியும். பெருக்குன்னா என்னது 16, அப்படின்னா என்ன வரும் 6, 6 இன்ட்டு ஆஸ்ட்ரிக், இதே ஒரு நம்பர், அதை பெருக்குனா 2ன்னு முடியும். 6ஓட என்ன பெருக்குனா 2, 6 2 12, அது வாய்ப்பு உண்டு. இங்கே என்ன ஆப்ஷனு, எந்த கொஷின் இங்கே 2 இருக்குதா? இல்லை, 3 இருக்குது. 6 3 18 வராது, 6 5 30 வராது, 6 7 42, அப்போ 7 வரத்துக்கு சான்ஸ் உண்டு. அப்போ ஆன்சர் 7. ஓகே, சரி, அடுத்த கொஷின்ஸ் இது பாருங்கள். என்ன சொல்கிறதுனா, 1வது இலக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். அந்த 7 1 பாருங்கள், 1ன்னு கடைசி நம்பர் முடிஞ்சுக்குதா. இது எத்தனை முறை மல்டிபிள் பண்ணாலும் சரி 1வது இலக்கம் என்ன ஒன்றா 1ன்னு தான் முடியும். 2ன்னு இருக்குதா, அப்படின்னா இந்த 2வது இருக்கிறத எடுத்து கொடுத்துக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 1, 22 × 22 தான் பெருக்குவான். ஒரு வேளை 2 இப்போ எப்படி ஒரு சிம்பிளாக படுத்திக்கலாம். 2ன்னு எடுத்து அடுக்கு 5னா என்னென்னு முடியும், 2 1ன்னா என்ன முடியும் 2ன்னு முடியும். 2 2ன்னா என்ன முடியும் 4ன்னு வரும். 2 3ன்னா என்ன முடியும் 8ன்னு வரும். 2 4ன்னா என்ன முடியும் 16ன்னு முடியும். திரும்ப 2 5ன்னா என்னங்க 32 அப்படின்னு முடியும். அதில் 2. அப்போ சைக்கிளிக்கு என்னது 4 பவருக்கு அப்புறம், பவரில் நான் ஒரு 4 டைம்ஸ்க்கு அப்புறம் ரிப்பீட்டடாக அதே தான் வருது. சரிங்களா? அப்போ 2ன்னு முடிஞ்சால் அந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணி அடுத்து வரக்கூடியதை செக் பண்ணணும். சரிங்களா? எப்படிங்க இப்போ சொல்லலாம் பாருங்க. 7க்கு ஐடியா சொல்கிறேன். இங்கே 7ன்னு முடியுது கடைசி நம்பர். சரிங்களா? அப்போ 7ன் அடுக்கு பவர் 1 தான் 7ன்னு தான் வரும். 7ன் அடுக்கு 2ன்னா என்னதுங்க 49ன்னு வரும். 7ன் அடுக்கு 3ன்னா 343 கடைசி நம்பர் 3ன்னா முடிக்கும். 7ன் அடுக்கு 4ன்னா என்னென்னு முடிக்கும் 7 1ன்னு தான் முடியும். சரிங்களா? திரும்ப 7ன் அடுக்கு 5ன்னா என்னென்னு முடியும் 7ன்னு முடியும். ஓகேங்களா? அப்போ 7ன் அடுக்கு அப்போ 4 பவர் 4ஆவதுக்கு அப்புறம் இது என்னது சைக்கிளிக் மாறிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அப்போ 173 4ஆல் டிவைட் பண்ணு. ஏன்னா 4க்கு அப்புறம் தானே மாறுது, 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. நன்னாங்கு 16, மீதி என்ன வந்திருக்குது 13. எத்தனை முறை 3 12, மீதி என்ன வந்திருக்குங்க 1. ரிமைண்டர் என்ன வந்திருக்குதோ அந்த பவர் எடுத்து 7க்கு மேலே போடுறீங்க. அப்போ ஆன்சர் என்ன தான் 7. ஒருவேளை 2ன்னு தான் 7 2க்கு 2 40, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ கடைசி நம்பர் 9 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? சார், அடுத்த கொஷின்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடுத்தடுத்து போடுறதுல ஓரளவுக்கு ஐடியா செட் ஆகிட்டே வரும். இப்போ 4ன்னு முடியுது. இதில் எல்லாத்துலையும் 2மே 4 தான். அப்போ 4 பவர் 1ன்னா 4ன்னே கிடைக்குது. 4 ஸ்கொயர் அப்படின்னா என்னங்க 16. திரும்பவும் 4ன் அடுக்கு 3 அப்படின்னா என்ன இருக்கும் 64. பாருங்கள், ஆரம்பிச்சு அடுத்த சைக்கிளுக்கு ஆரம்பிச்சாச்சு. 4ன் அடுக்கு 4 என்னென்னு முடியுது 256 கடைசி திரும்ப. அப்போ இது எத்தனை முறைக்கு ஆட் நம்பர், மேலே வந்து ஆட் நம்பராக இருந்தால் 1ஆம் இலக்கம் எண் 4ன்னு முடியுது. ஆடாக இருந்துச்சுன்னா 4ன்னு முடியும். சரிங்களா? ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவன் பாருங்கள் 2 4 அப்படின்னு வந்துச்சுன்னா ஈவன் அடுக்கு வந்துச்சுன்னா 6ன்னு முடியும். இப்போ இங்கே என்ன இருக்குது மேலே இருக்குது ஈவன் அடுக்கு. அப்போ என்னன்னு முடியும் அதனுடைய 1ஆம் இலக்கம் எண் 6ன்னு முடியும். இங்கே என்ன இருக்குது ஆடுன்னு இருக்குது. பவர் என்ன இருக்குதுப்பா 103 அப்படின்றது ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். சரியா? அப்போ ஒற்றைப்படை எண்ணுக்கு இங்கே என்னன்னு முடியும் 1ஆம் இலக்கம் எண் 4. அப்போ 6 + 4 எவ்வளோப்பா 10. ஓகேங்களா? கிளியரா? சரிங்களா? இல்லை இது இல்லை, மேலே 10. என்ன லாஜிக் சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? பவர் வந்து
ஆட் நம்பரில் பவர் எந்த நம்பர் இருந்தாலும் சரி, அப்போ அதை பெருக்கிக்கிட்டே வந்தால் என்ன இருக்குன்னா அதனுடைய 1ஆம் இலக்க எண் 4ன்னு வரும். ஈவன் வந்தால் 6ன்னு வரும். அப்போ இதில் ஈவன் ஆடு 2 கொடுத்துக்கிறான், 2 கூட்டினா 10. சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் 22வது கொஷின்ஸ். இப்போ இந்த 22வது கொஷின்ஸ்லாம் அதில் ஒரு ரிப்பீட்டட் கொஷின்ஸ். இந்த நம்பர் எந்த நம்பரால் முழுவதும் வகுப்படும்? பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் எதுனுடைய பவர் ரொம்ப கம்மியாக இருக்குதோ 4/61 இருக்குது, அதுதான் மீனிங். அதை அப்படியே காமனாக வெளியே எடுத்துருங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிக்கூடிய ஒரு ஈஸியானது. மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது என்ன எனக்கு பேசிக்காக இருக்குது அப்படின்வாங்க. இதை வெளியே எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1. சரிங்களா? சரி, 4/61 ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது? 4/1. 61 தான் போய் பவர். அப்போ இங்கே ஒரு பவர் இருக்குது 4/. இங்கே 4/2. இங்கே 4/3. சரிங்களா? சரி, இப்போ 4/61. இங்கே என்ன இருக்கும்? 1, 4, 16, 4 கியூபு. இதெல்லாம் வேல்யூ இதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 64. சரி, 4/61. இது பெருக்கல் இருக்குது. எவ்வளோ பெருசு நம்ம இப்போ 4, 4, 4ன்னு பெருக்கிட்டே போகணும். 61 டைம். இதை கூட்டி பாருங்கள் என்ன வந்திருக்கும்? 64. இது ஒன்று கூட்டினா 68, 69. சரிங்களா? 16ஓட கூட்டினா 15. என்னங்க? 7, 8, 85. கரெக்டுங்களா? 85. சரி, இன்னொரு ஈஸியாக பண்ணலாம். இங்கே 5ன்னு இருந்தால் 5ஆல் வகுப்படுதுன்னு போட்டுடலாம். இதில் 4 பவர் 60ன்னு இருந்தால் ஒரு 4/1 4 வெளியே பிரிச்சுக்கலாமா? இன்ட்டு 85. இப்படின்னா இதை பெருக்குனா என்ன வந்திருக்கும்? 85 4 டைம் பெருக்குனா 340ன்னு வந்திருக்கும். 4/60 இன்ட்டு 340. சரிங்களா? ஏன்னா 4 5 20 0ன்னு முடியும். 0ன்னு முடிஞ்சாவே அது எதால் வகுப்படும்? 10ஆல் வகுப்படும். எதால் வகுப்படும்? 10ஆல் வகுப்படும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா 10. இதனுடைய ஆன்சர் என்னென்னா 10. சரியா? ஓகே. 4/61 வெளியே எடுக்கிறீங்க. வெளியே எடுத்தால் 4 என்னங்க? 16, 64. சரிங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடியது கூட்டினீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 85. 85 5ஆல் வகுப்படக்கூடியது. இப்போ 4/61 இருக்குது. 60 வச்சுக்கிட்டா ஒரு 4 பெருக்கல் எழுதுனா அது என்ன இருங்க? இதை 10ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக ஆயிடுது. அப்போ முழுசாக 10ஆல் வகுப்படும். சரியா? சரி, அடுத்தது 2/30 5ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி. சரிங்களா? 2/30 5ஆல் வகுக்கு கிடைக்கும்போது மீதி உங்களுக்கே தெரியும். 2/30 எப்படி எழுதலாம்? 2 பவர் 5 இது மாதிரி எழுதலாமா? எழுதக்கூடாது? எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? என்னாச்சு? கிளியர். சரி, ஓகே. இப்போ 5ஆல் வகுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சுக்கன்னா 2/30 2/1ன்னா 2, 2/2ன்னா 4, 2/3ன்னா 8, 2/4ன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன வந்திருக்கேன்? 8 2 16. ஓகேங்களா? 2/5னா தான் திரும்ப என்ன வரப்போகுது? 32. சரிங்களா? அப்போ இதை எப்படி அதெல்லாம் 2/5 2/5 2/5 அப்படின்னு போகலாமா? 2/5 2/5 2/5ன்னு உங்களால் பண்ண முடியும். இல்லை இப்போ 2/5 32 அப்படின்னா 2/10 என்ன இருக்கும்? 64. அப்போ 64ல் என்ன மீதி வரும்? 4. கரெக்டுங்களா? இப்போ இதுதான் உங்களுக்கு லாஜிக். இப்போ 2/10 64. அப்போ 2/20 என்ன வந்திருக்கும்? 128. அப்போ 128 2/10 என்னது? 64. ஸோ இப்போ இதில் என்ன டிவைட் ஆகும்? இதில் 3 வரும். இதில் என்ன வந்திருக்கும்? 4 வரும். 4 12. அப்போ மீதி என்ன வந்திருக்குங்க? 2. என்ன சார் மொத்தமாக நீங்கள் பாட்டில் எழுதி வச்சிட்டிங்க எங்களுக்கு தெரியலையே அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இப்போ 2/5னா உங்களுக்கு 32னா 2/10னா என்ன இருக்கும்? இதனுடைய என்னதுங்க? 2 மடங்கு. அப்போ 64 பெருக்கல் 64 பெருக்கல் 64 இதானே 2/30. இப்போ இதில் என்ன இருக்கும்? 12 5 40. அப்போ மீதி 4 வரும். இதில் என்ன இருக்கும்? 4. இதில் என்ன இருக்கும்? 4 மீதி. அப்போ இதெல்லாம் பெருக்குன்னா என்ன இருக்கும்? 64. அப்போ இதனுடைய மீதி என்ன வந்திருக்குங்க? முன்னாடி 2ன்னு சொல்லிட்டேன். இதனுடைய மீதி என்ன வந்திருக்கும்? 4. இதை டிவைட் பண்ணால் என்ன வந்திருக்கும்? மீதி 4. ஓகேங்களா? கிளியரா? அப்போ இது எல்லாத்தையும் பெருக்குன்னா 64. அப்போ மீதி என்ன வந்திருக்கும்? 4. சரிங்களா? மீதி என்ன வந்திருக்கும்? 4. இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, முதல் 5 பகா எண்களின் சராசரி. பகு எண்களின் சராசரி. அடுத்தது பகா எண்களின் முன்னாடி கொடுத்துட்டாங்க 24. பகா எண் என்னது? 2 3 5 7. அடுத்தது என்ன வந்திருக்குங்க? 11. 5 எண். அப்போ இதை கூட்டினா என்ன வந்திருக்கும்? 10.
10 17 11 என்ன இருக்குங்க 28 28 டிவைடட் பை 5 எத்தனை முறை 5 25 5ல் ஆரம்பிக்கிறது எல்லாமே 6 5 30 5.6. ஓகே, அடுத்தது பகு எண் என்னதுங்க? உடனே நீங்கள் வந்து ஒன்றுன்னு ஆரம்பிச்சிடாதீங்க, அதுதான் தப்பு. பகு எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 3லையா? கிடையாது. 1ம் கிடையாது, 2ம் கிடையாது, 3ம் கிடையாது. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 4. சரிங்களா? 4 ப்ளஸ் அடுத்தது 6 6 ப்ளஸ் அடுத்தது 8 8 ப்ளஸ் அடுத்தது 9 இதுதான் 5. ஓகேங்களா? அப்போ இதை கூட்டினா என்ன வந்திருக்கும்? 37 டிவைடட் பை 5 எத்தனை முறை? 7 5 35 மீதி என்ன வந்திருக்குங்க? 2 7.4. சரிங்களா? ஓகே, அடுத்தது 26. உங்களுக்கு நான் சொல்கிறேன், 101ன்னு முடியும், 1ன்னு முடியும் பகா எண். அடுத்தது 3ன்னு முடியும். அடுத்தது எதில் முடியாது? 3 1 3 7 9. அப்போ எதுங்க? 107 வரலாம். அடுத்தது 109 வரலாம், 111 வரலாம், 113 வரலாம், 117 வரலாம், 119 வரலாம். இதில் எது பகா எண் அல்லன்னு கண்டுபிடிச்சி மீதி கூடுதல் கண்டுபிடிச்சி 26க்கு கமாண்டில் ஆன்சர் போடுங்க. சரிங்களா? 2 எண் வராது, எது பகா எண் கண்டுபிடிங்க. அது ஆன்சரை பார்க்காதீங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சார், அப்போ 100க்கும் 120க்கும் இடையே உள்ள பகா எண்களின் கூடுதல். அப்போ பகா எண் என்னன்னு முடியும்னா 1 3 7 9 1 3 7 9 கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின்ஸ் 27 என்ன கொடுத்துக்கிறாங்க? 4 பகா எண்கள் ஏறு வரிசையில் எழுதப்பட்ட பிறகு அதிலுள்ள முதல் 3 பகா எண்களின் பெருக்கல் பலன், அடுத்தது கடைசி 3 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துக்கிறாங்க. எப்படிப்பா போகிறது? நம்ம ஒரு ஐடியா வச்சு போடலாம். நமக்கு தெரிஞ்ச பகா எண் 2 3 5 7 முதல் 4 பகா எண் எடுத்துக்கிறேன். சரிங்களா? தொடர்ச்சியாக 4 பகா எண்கள் ஏறு வரிசையில் எழுதப்பட்ட பிறகு, இது ஏறு வரிசையில் தானே இருக்குது. சரி, எழுதிக்கிறேன். அப்போ இதில் முதல் 3 நம்பர் பெருக்கிறேன். 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5. கடைசி 3ஐயும் பெருக்கிக்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ இது 2 காமனாக என்ன இருக்குது? 3/5. சரி, கடைசியாக பெருக்கினது பெரிய நம்பராக ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன் இல்லையா? அதால் முதல்ல பெருக்கிறத வகுக்கிறேன். அப்போ என்ன கிடச்சிருக்கும்? மேலே இருக்கக்கூடிய நம்பர் என்னதுங்க? கடைசி பெரிய பகா எண். முதல்ல இருக்கக்கூடிய சின்ன அதாவது முதல் நம்பர், கடைசியில் இருக்கிறது கடைசி நம்பர். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அப்போ இந்த லாஜிக்கை நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோம். ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறோம், அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறோம். இப்போ 2 3 4 5 2 3 5 7 பகா எண். முதல் 3 பெருக்கிக்கிறோம், கடைசி 3 பெருக்கிறோம். காமனாக இருக்கிறத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் பொழுது இந்த நியூமரேட்டர் வேல்யூ என்னன்னா கடைசி பகா எண், இது என்னென்னா முதல்ல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வேல்யூ கடைசி பகா எண், டினாமினேட்டர் வேல்யூ முதல் பகா எண். ஓகேவா? சரி, இப்போ போகலாமா? என்ன பண்ணலாம்? 1101 டிவைடட் பை 385 எதில் அடிக்கலாம்? ஓகே, பார்த்தோன்னே தெரியுது, 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சுன்னா 7 5 35 பகா எண்ணால் தான் வகுத்து பார்க்கணும். 7 5 35 திரும்பவும் 7 5 35. ஓகேவா? அப்போ மேலே அடிக்கிறீங்க. இப்போ என்ன வாய்ப்பாடில் அடிக்கலாம் சொன்னேன்? 7ஆம் வாய்ப்பாடில். 1 7 7 அப்போ மீதி 30, 4 7 28 அப்போ மீதி என்ன வந்திருக்கேன்? 3. சரி, 2 21 3 7 21 எழுதியாச்சா? இப்போ பார்த்தோன்னே ஹெல்ப் பண்ணிடுச்சு நமக்கு. அழகாக 11ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். அடித்தா என்னதுங்க? 7 11 77 1 11 11 3 11 என்னதுங்க? 33. அப்போ கீழே இருக்கிறது முதல் பகா எண், இதுதான் கடைசி பகா எண். அப்போ ஆன்சர் என்னது? 13. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். 28வது கொஷின். பின் வருவனற்றுள் எந்த ஜோடி எண்கள் தொடர்புடைய பகா எண்களாகும்? தொடர்புடைய ரிலேட்டிவ் பிரைம் நம்பர்ஸ். ஓகே, மேலே இருக்குது இல்லையா? சார் பகா எண், தொடர்புடைய பகா எண் இல்லைனா சார் பகா எண். தமிழில் கோ பிரைம், ஆங்கிலத்தில் சரிங்களா? கோ பிரைம், ரிலேட்டிவ் பிரைம், மியூச்சுவல் பிரைம் இதெல்லாம் சொல்லலாம். அப்போ என்னென்ன அர்த்தம்னா அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சுன்னா அது சார் பகா எண்கள்னு சொல்லலாம். அடுத்தடுத்த நம்பர் வந்தாலும் சார் பகா எண்கள் டைரெக்டாக பார்த்தோன்னு சொல்லலாம். அது ஆக்சுவலாக என்ன மீனிங்னா இந்த 2 நம்பரினுடைய பொதுவான மீ பெரு பொது வகுத்தி 1 இருக்கணும். 11 12 மீ போவா என்னவா இருக்கணுமா? 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும். பாருங்கள், இது 1ஆல் மட்டுமா டிவைட் ஆகுது? இல்லை, 3ஆலையும் டிவைட் ஆகுது. 101 201 தெரியல. சரி, பார்த்துக்கலாம். 3 9 3ஆல் டிவைட் ஆகுது. 17 51
எதால் டிவைட் ஆகுது? 17ஆம் வாய்ப்பாட்டிலே டிவைட் ஆகுது. ஒரு 17 17 3 17 51. ஸோ அப்போ வராது. அப்போ 101 201 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இது புக் கொஷின். சரிங்களா? 1. சரி, இப்படி இருந்தால் பாருங்கள், 7 சரிங்களா 15. இது பார்த்தீங்கன்னா 7ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும் தான் டிவைட் ஆகும். இது 3 5. ஆனால் காமனாக மீப்போவா என்ன தான் வரும்? 2 நம்பருக்குனுடைய பொது வகுப்பான் 1 தான். அப்போ இது வந்து சார்பகா எண். இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின். சரி, 30ல் 29. ஒரு எண்ணில் சரிங்களா எண்ணுன்னு எடுத்துகிட்டு எக்ஸன் 3/4 பங்கில் 3/4 பங்கில் பெருக்கல் பங்கில் அப்படின்னா ஆஃப்னா பெருக்கல் 1/3 3/4. ஓகேங்களா? ஆங்கிலத்தில் இந்த ஒரு எண்ணுன்றது பின்னாடி இருக்கும். ஈஸ்னா ஈக்குவல் எவ்வளோனா 25. எழுதிட்டே வேலை முடிஞ்சு போச்சு. சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமா? இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். x = 25 இன்ட்டு என்ன இருந்திருக்கு 25 பங்கில் 1/4 கரெக்டாக எழுதியிருக்குன்னா அடிக்கிறது சரியாக அடிச்சிக்கிட்டுனா ஓகே. மேலே 16 டிவைடட் பை கீழே என்ன இருந்திருக்குங்க 3. சரிங்களா? பங்கு ஆனது 25. அந்த எண்ணானது சரியா இல்லையே? சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணலையே. ஓ, நான் தான் கரெக்டாக எழுதலை இல்லையா? அப்படி எழுதினாலும் கரெக்டாக 3/4 1/3 3/4. ஓகேவா? கிளியர்? அப்போ 3 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற 3 டிவைடில் போயிடுச்சு. மேலே போயிடுச்சுன்னா எக்ஸாக்டாக என்ன வந்திருக்கும்? பெருக்குனா 250. சரிங்களா? இது வந்து 150. அங்கே 400ன்னு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் 400/3 ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு என்னது 400/3. ஏதோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது 30. ஒரு எண்ணின் சரிபாதியில், இப்போ ஒரு எண் இருக்குது, அதனுடைய சரிபாதி, அப்போ x/2ன்னு எழுதிடலாம். சரிபாதியில் 3இன் 1 மடங்கில், அப்படின்னா 3இன் 1 மடங்குலன்னா 1/3. 3இன் 1 மடங்கில். சரிங்களா? 6இல் 1 மடங்கில், இதில் 6ல் 1 மடங்கு 1/6. 10 இங்கிலீஷில் கூட 1/2 1/3 ஆஃப் 1/6 ஆஃப் எ நம்பர் இஸ் 10 ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா? பண்ண என்ன வந்திருக்கும்? இது எல்லாத்தையும் பெருக்குதா 3 2 6 6 6 36. அந்த பக்கம் போனால் 360. சரிங்களா? ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 31. டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டோம். அடுத்தது என்ன வந்துருக்குங்க? இரு எண்களின் கூடுதல். கூட்டினா எவ்வளோ வரும்னா 65. கூட்டினா கரெக்டாக தான் வருது. வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள் 11. கரெக்டாக தான் இருக்குது. இது கூட்டினா 65. இது வித்தியாசம் கூட்டினா 11 வருதா பாருங்கள்? வரல. இந்த ஆப்ஷன் இல்லை. கூட்டினா 65 வித்தியாசம் 11 வருதா? இல்லையே. 5 கூட்டினா 65 வித்தியாசம் 11 வருதா பாருங்கள்? இல்லை. அப்போ எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? கிளியர்? சரி, 300 பக்கங்கள் அளவுள்ள ஒரு புத்தகத்தில் பக்கங்களுக்கு எண்களில் எத்தனை எண்கள் தேவை? அப்போ 1 2 3 நம்பர் போட்டால் எத்தனை தேவை? சரி, இப்போ 1 2 3 9 வரைக்கும் எத்தனை நம்பர் போடுங்க? ஒவ்வொரு நம்பராக தான் போடுங்க. அப்போ எத்தனை நம்பர் போட்டுக்கிறோம்? 9 நம்பர். சரி, 11லேருந்து 99 வரைக்கும், 11லேருந்து 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது? முதல்ல கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? எத்தனை நம்பர்ப்பா இருக்கும்? இதில் ஒரு நம்பர் போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த பக்கம் ஒரு நம்பர் போயிடுச்சு. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 90 நம்பர் இருக்கும். 90 இன்ட்டு 2 நம்பராக இருக்குது. அப்போ என்ன 150 நம்பர். இது எத்தனை நம்பர்? 9 நம்பர். சரி, அதுக்கு மேலே 100லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் எடுத்துக்க போகிறீங்க? 300 வரைக்கும் எடுத்துக்க போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ 101லேருந்து 200 வரைக்கும் ஒரு 100 நம்பர். 201 அப்புறம் 201 நம்பர் இருக்குது. இதில் இன்ட்டு இதில் எத்தனை 3 நம்பர் இருக்குது. அப்போ 603. இப்போ டோட்டலாக எவ்வளோ நம்பர்? இதில் 9 நம்பர் போட்டுக்கிறோம், இதில் 150 நம்பர் போட்டுருக்குறோம், இதில் 603. கரெக்டாக கூட்டணும். 9 3 12 மீதி 1னா 9 792 ஆன்சர். ஓகேங்களா? சரி, இது வேறு மாதிரி போடலாம். பேசிக்காக தெரியணுன்றதுக்காக நான் இப்படி போட்டுக்கிறேன். 1லிருந்து 100 வரை உள்ள ஓகே. ஆன்சர் எவ்வளோப்பா போட்டுடலாமா? 25. 1லிருந்து 50 வரை கண்டிப்பாக பாதி போட்டுறாதீங்க. 15. பாதிக்கு கொஞ்சம் மேலே 15. ஓகேவா? நீங்கள் நம்பர் சிஸ்டத்தில் ஒரு டாப்பிக்கு இவ்வளோ பார்த்துட்டோம்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். மற்ற ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் இதை நல்லா ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான விஷயத்தை கமெண்டில் போடுங்க. இதை நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.